தாமரை இப்பவே அவளை அழைத்து வந்திருப்பேன். உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் புரியணும். அவள் மேல் எத்தனை பிரியமா இருந்தேன். என்னிடம் அவ பிரச்சனைய சொல்லணும் என்று கூட தோணல. இந்த மாதிரி நிலைமையில் அப்படி அவ அங்க போகணும்னு என்ன அவசியம் ரிஷி? உங்களுக்கு சண்டை வர காரணமே உங்களுக்குள் இருக்கும் அதிகமான காதல், அன்புதான். அதை தெரிவிக்கும் வழி தெரியாமல் தான் சண்டையே. அவளா உன்னை புரிஞ்சுக்கணும்னு நீ எதிர்பார்க்கறதில் தான் சண்டை வருது. ஷாலினி இல்ல தருவா இப்படி செய்திருந்தால் நீ ஒத்துக்கொண்டிருப்பாயா? நம்மை விட்டு தனியா போய் இருக்க நீ சம்மதிப்பாயா? எப்போதிலிருந்து இப்படியான? அவ செய்தது சரி என்று சொல்ல மாட்டேன். பாவம் குழந்தை, எத்தனை கஷ்டப்பட்டு இந்த முடிவை எடுத்திருப்பா என்று கண்ணீர் வடித்தாள். அம்மா, நான் அவ இப்படி செய்வா என்று கொஞ்சம் கூட நினைக்கல. எனக்கு உன்னோட காரணம் எல்லாம் தேவையில்லை ரிஷி. இன்னும் 10 நாளில் சக்தி இங்க வந்து ஆகணும். அதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றால் நான் அவளுடன் போய் தங்கிக் கொள்வேன். எனக்கு என்னுடைய மருமகளும் என் பேர குழந்தையும் முக்கியம். ரிஷி சொன்னபோது, இப்படிப்பட்ட மாமியார் அன்பு கிடைக்க நான் கொடுத்து வைத்து இருக்கணும் என்று சக்தி சந்தோஷத்தில் கலங்கினாள். நம்ம பிரச்சனைக்கு எல்லாம் மூல காரணமே இந்த அனிதா தான். அவளுக்கு நம்ம ஊரு சுப்பு மாமா மகன் பாண்டிக்கு 2 வாரம் முன் திருமணம் முடிந்தது. குட்டிமா, சக்தி என்று அவளும் அவனை தொலைத்தான். விடிய விடிய காதல் என்று சந்தோஷ கடலில் மூழ்கி தெவிட்டாத முத்து எடுத்தார்கள். சக்தி காலையில் கண் விழித்தவுடன் ரிஷியிடம் ஒன்றி படுத்துக்கொண்டு அவனுக்கு குறுகுறுப்பு மூட்டினாள். குட்டிமா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விடுடி. விடிய விடிய தூங்க விடல. டே திருடா, நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்ற. சரி, நீ ஏன் சொல்லிக்க குட்டிமா என்று அவளை அணைத்து கொண்டு மீண்டும் தூக்கத்தை தொடர்ந்தான். சக்தியும் அந்த கதகதப்பில் நன்றாக உறக்கத்தை தொடர்ந்தாள். அவர்கள் கொஞ்சம் நேரம் போக மீதி நேரத்தை சுற்றி பார்த்து கழித்தார்கள். ஸ்விட்ச் நேஷனல் பார்க் உலகில் மிக சிறந்த அழகான ஏரியான 60% கொண்டது. தனியார் படகை வாடகை எடுத்து ஏரியை சுற்றி பார்த்து மகிழ்ந்தார்கள். 20 ஆண்டுகள் பழமையான நகரத்தில் அங்கே சக்தியை கூட்டிக் கொண்டு ஆசையாக சுத்தினான். அந்த இடத்தில் சக்தி சாக்லேட் வாங்கி குவித்தாள். நந்து, எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று பலவிதமான உலக புகழ்பெற்ற சாக்லேட்டை வாங்கினாள். சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் ஆசையாக பேசியபடி அங்குள்ளவர்களை வியந்து பார்த்தபடி நடந்தார்கள். ரிஷி அவளுக்காக ஸ்பெஷலா ஏதோ பொருள் வாங்க சொல்லியும் பொருட்களின் விலை அதிகம், எதுவும் வேண்டாம் என்றும் மறுத்தாள். கடைகளை எல்லாம் பார்த்து கொண்டு வழியில் ஐஸ்கிரீம் வேண்டும், காப்பியை பார்த்தவுடன் காப்பி வேண்டும், பீஸா வேண்டும் என்று ரிஷியை நச்சு வாங்கினாள். என் பப்பு குட்டி பாவண்டி, இப்படி சாப்பாடு சாப்பிடாமல் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாக்லேட் உள்ளே தள்ளினால் என்ன செய்யும்? இன்னும் ஒரு ஐஸ்கிரீம் கொடு என்று கேட்கும் நந்து என்று கண்ணடித்து சக்தி அவனை கட்டி கொண்டாள். மனுஷனை 1 மாதமா கண்டுக்கல, இப்ப நடு ரோட்டில் கட்டி பிடித்து இம்சை செய்யற புஜிமா. 1 மாதமா? நேற்று நைட்டு என்ன நடந்தது? ஞாபகம் இல்ல? இல்லையே சக்தி. அதிர்ச்சியாக, திருட்டு ராஸ்கல் என்று அவள் நெற்றியில் முத்தம் பதித்தான். என்ன நடந்தது செல்லம்? அவள் சிவந்த முகத்தை அவன் தோளில் புதைத்து மறைத்து வெக்கப்பட்டு, இன்று இரவு விளக்கமா சொல்றேன் என்றபோது ரிஷி அவளை இறுக அணைத்து ஆழ்ந்த முத்தம் கொடுத்து விசிலடித்தான். பப்ளிக்டா? ஹே, இது என் இடம் என்று அவள் கன்னத்தை பிடித்து கொஞ்சினான். எனக்கு பொறுமை இல்லை செல்லம், இப்பவே விளக்கம் வேண்டும். போகலாம், கிளம்பு என்று வம்பு செய்தான். வீட்டிற்கு கிளம்பு என்று வம்பு செய்த வண்ணம் அப்படி அந்யோன்யமாக பிரியாம சென்னை திரும்பினார்கள். அவர்கள் அந்யோன்யம் கண்டு தேவி, ராம், பரத் சந்தோஷம் அடைந்தனர். தேவி சக்தியை வற்புறுத்தி 20 நாள் தங்க சொன்னாள். ரிஷியும் அவளுடனே தங்கிவிட்டான். ரிஷி, அத்தை, இப்ப தங்குறோம், பின்னாளில் எனக்கு தேவையின் போது நீங்க உதவணும். சக்தி தாமரையிடம் பேசினாலும் தாமரை பேசவில்லை. தினமும் தாமரைக்கு அழைத்து
என்னுடன் பேசவில்லை என்றாலும் பரவாயில்ல. நான் சொல்றத நீங்க கேட்கணும். நீங்க அப்படி போனை வைத்தால் நான் இப்பவே அங்க கிளம்பி வருவேன் என்று மிரட்டி முன்பு போல தினமும் நடந்ததையெல்லாம் கூறுவாள். தாமரைக்கு அப்பவே சக்தியை பார்க்கணும் என்று தோன்றும். எப்படியும் இங்க தானே வருவா என்று பேசாமல் இருந்தாள். சக்திக்கு தெரியும், எப்படியும் அத்தைக்கு என்னை பார்த்தால் பேசாமல் இருக்க முடியாது என்று. 20 நாளில் சக்தி ஊருக்கு கிளம்பினாள். அங்க போனால் தருக்கு உதவியாய் இருக்கும் என்று ரிஷியுடன் கிளம்பிவிட்டாள். தேவிக்கு அதுவே சந்தோஷமாக இருந்தது. ஃப்ளைட் ஏர்போர்ட் செல்லும் போது, என்னை மறுபடியும் சுவிட்சர்லாந்து கூட்டிக்கிட்டு போறீங்களா ரிஷி? என் பொண்டாட்டி ஆசைக்கு அளவே இல்லை போல. உனக்கு நம்ம பூஞ்சோலையில் சுவிட்சர்லாந்து காட்டுறேன்டி தங்கம் என்று கொஞ்சி சிவக்க வைத்தான். வீடு சென்றவுடன் சக்தி கண்கள் தாமரையை தான் தேடின. சக்தி வந்த குரல் கேட்டு தாமரை சமையலறை வாசலில் நின்று பார்த்து கொண்டு இருந்தாள். பல நாள் கழித்து அவர்களை சந்தோஷமாக பார்த்த தாமரை கண் கலங்கினாள். என்னுடைய செல்வங்களை கஷ்டமில்லாமல் நீதான் காப்பாற்றணும் என்று நெல்லையப்பரை வேண்டிக் கொண்டாள். சக்தி அத்தை அத்தை என்று ஹாலில் நின்று கொண்டு ஏலம் விட்டாள். சீக்கிரம், 1 தரம் 2 தரம் 3 தரம் சொல்லிடு சக்தி. யாராவது உங்க அத்தைய வாங்கிக்கிட்டு போகட்டும். நாம அவ தொல்லை இல்லாம ஜாலியாக இருக்கலாம் என்று லிங்கம் வந்தார். மாமா, எங்க அத்தைய நானே ஏலத்துல எடுத்துக்கிறேன். எனக்கு மட்டும்தான், உங்களுக்கும் இல்லை, ஓகேவா என்றபோது, வேண்டா சக்தி, எனக்கும் இருக்கிறதே ஒரே பொண்டாட்டி, அதனால நானே அவளை வச்சுக்கிறேன். தரு மெதுவாக அசைந்து அசைந்து நடக்க முடியாமல் பரத் கையை பிடித்து கொண்டு வந்து ஆசையாக சக்தியை கட்டி கொண்டாள். எல்லோரும் இங்கே இருக்கும், இந்த அத்தையை காணும் என்று சக்தி மனதில் வருந்தினாள். அத்தை, நீங்க இங்க தான் இருக்கீங்க, வந்துடுங்க என்று உள்நோக்கி குரல் கொடுத்தாள். தாமரை வராததைக் கண்டு சத்தம் இல்லாமல் பின்வாசல் தோட்டம் வழியாக உள்ளே சென்றாள். தாமரை ஹாலில் சக்தி குரல் கேட்காததால் மெதுவாக எட்டி பார்க்கும்போது சக்தி பின்னால இருந்து கட்டி பிடித்தாள். தாமரை அவள் கைகளை பிடித்து கண் கலங்கி அப்படியே நின்று கொண்டிருந்தாள். உங்களுக்கு என் மீது இன்னும் கோவமா லோட்டஸ்? நான் செய்தது தப்புதான். கண்ணீர் வழிந்தபடி அவளை கட்டிக்கொண்டு, என்னை பார்த்தால் பாவமா இல்லை என்றபோது தாமரை வேகமாக இல்லை என்று தலையாட்டினாள். உங்களுக்கு நான் இல்லாம துளிர் விட்டு போச்சு. உடனே தாமரை அவளிடம், நான் இல்லாம உனக்கு வாய் அதிகமா போச்சு குட்டி, எப்படி இருக்க? என்னை இப்பதான் வந்து பார்க்கணும்னு தோணுச்சா என்று அவள் அழகை கண்டு திஷ்டி வலித்தாள். நான் அப்பவே கிளம்பலான்னு சொன்ன அத்தை, உங்க மகன்தான். அந்த கிளவியை பார்க்க என்ன அவசரம், நாம மெதுவா என்ஜாய் செய்து கொண்டு போகலாம்னு சொன்னார் அத்தை என்றபோது ரிஷி வேகமாக, நான் எப்பொழுது அப்படி சொன்னேன் சக்தி? அம்மா, அவ சும்மா சொல்றான், நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை அம்மா என்று அவளை முறைத்து கொண்டு கூறினான். சரியான வாயாடி கட்டி வச்சிருக்கீங்க. ரிஷி கிசுகிசுப்பாக, வாடி மேல வா, உனக்கு இருக்கு என்று நகர்ந்தான். சக்தி அத்தை என்றபோது, உன் மேல நான் கோவமாதான் இருக்கேன். என்னை நீ உன் மாமியார் போலதான் நினைத்து கொண்டாய். நான் அப்படியா உன்னிடம் பழகினேன்? என்னிடம் கூட சொல்லணும் என்று தோன்றவில்லையா? அப்படியெல்லாம் இல்லை லோட்டஸ். இனி என்ன நடந்தாலும் உங்களிடம் மட்டும்தான் சொல்வேன் என்று தண்ணீர் குடிக்க வந்த நந்துவை பார்த்து கண்ணடித்தாள். அவன் முகம் மாறாமல் காக்க பெரும் பாடுபட்டான். ராட்சசி, அம்மா பின்னால் நின்று கொண்டு என்னை பார்த்து கண்ணடித்தால் என்ன அர்த்தம்? சக்தி அவன் முகத்தை பார்த்து சிரித்து உதடு குவித்து சைகை செய்தாள். ரிஷி சிரிப்பை அடக்கி கொண்டு மும்முரமாக செல்போனை எடுத்து வெளியே நகர்ந்தான். தாத்தா சக்தியிடம், நீ வந்த பிறகுதான் வீடு வீடா இருக்கு கண்ணா, சீக்கிரம் என் கொள்ளு பேரனையோ பேத்தியையோ பெத்து கொடுத்துடு, நாங்க பாத்துக்கிறோம், ஒழுங்கா சாப்பிடு என்று உடனே தோட்டத்தில் இருக்கும் வேலையாளை அழைத்து அவளுக்கு தினமும் இளநீர் கொடுக்கும்படி பணிந்தார்.
அந்த வேலையை அவரே முன்னால் நின்று செய்தார். இதற்கிடையில் ரிஷியையும் தாமரையையும் சீதா டாக்டர் அழைத்து பேசினாள். ரிஷி சந்தோஷத்தில் தலைகால் புரியாமல் குதித்து கொண்டு இருந்தான். என்ன பொறுங்க மக்களே, அடுத்த 10 நாளில் தருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அனிருத் என்று பெயரிட்டு மகிழ்ந்தனர். சக்தியை எல்லோரும் அக்கறையாக பார்த்து கொண்டார்கள். ரிஷி பற்றி கேட்கவே தேவையில்லை. அவளை சாப்பிட வைக்கும் பொறுப்புதான் பெரிய வேலையாக இருந்தது. பாதி நேரம் ரிஷி அவர்கள் அறைக்கே உணவு எடுத்து வந்து அவளை ஊஞ்சலில் அவன் மீது உட்கார வைத்து கதை சொல்லியபடியே ஊட்டி விடுவான். அப்பொழுதுதானா கொஞ்சமாவது சாப்பிடுவாள். தரு குழந்தை அனிருத்தை சக்தி ஆசையாக பார்த்து கொண்டாள். நித்யா திருமணம் சிறப்பாக முடிந்தது. அனிதா சக்தியை பழிவாங்க எண்ணிக்கொண்டிருந்த நேரம் அவள் சென்ற வண்டி விபத்துக்குள்ளாக்கி ஒரு காலை இழந்தாள். பாண்டி அவளை நன்றாக பார்த்து கொண்டான். இவனுக்கும் என் மீது அன்பு இருக்கு, நான் தான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, நல்ல முரடன்தான் என்று அனிதா வருந்தினாள். சக்தியும் ரிஷியும் வந்து பார்த்து சென்றார்கள். ரிஷியிடம் சக்தியிடமும் மன்னிப்பு வேண்டினாள். பாண்டியிடம், பாண்டி என்னை மன்னிச்சிடுங்க, என்னை சுற்றி எல்லோரும் நல்ல மனிதர்கள்தான், நான் தான் அதை புரிந்து கொள்ளவில்லை என்று கண் கலங்கினாள். நந்து இரவில் சக்தி வயிற்றில் இருக்கும் அவன் குழந்தைக்கு தவறாமல் கதை சொல்லுவான். சக்தியும் ஆசையாக கேட்பாள். அவன் பாதி சொல்லும் போதே சக்தி அப்படியே அவன் மீதே தூங்கி விடுவாள். அவளிடம், குட்டி குழந்தை கதை கேட்கும் லட்சணம் பாரு என்று கொஞ்சி படுக்க வைப்பான். வளைகாப்பு அன்று காலையில் சக்தி தாய்மையின் பூரிப்பில் மின்னினாள். ரிஷி அவன் அழகு தேவதையை வைத்த கண் எடுக்காமல் பார்த்து ரசித்தான். முந்தின இரவே அவனிடம் எனக்கு மெகந்தி போட்டு விடுங்க என்று ஆசையாக போட்டு கொண்டாள். சக்தி வளக்காப்பை ஊரே கூட்டி சிறப்பாக செய்தார்கள். அதே ஊர் என்பதால் பாண்டியையும் அனிதாவையும் அழைத்திருந்தார்கள். வளைகாப்பு சிறப்பாக முடிந்தது. அடுத்த நாள் நல்ல நாள் என்று தேவி அவளை அழைத்துச் செல்வதாக இருந்தது. தாமரை சக்தியிடம் கூறின பிறகு வேகமாக ரிஷியிடம் சென்றாள். என்ன குட்டிமா, இப்படி இத்தனை அவசரமா வர, என்னடியாச்சி என்றவுடன் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு நந்து நந்து என்றாள். குட்டிமாக்கு என்ன வேண்டும்? உன் நந்துக்கு என்ன ஸ்பெஷலா தரப்போறீங்க? சீக்கிரம் கொடுங்க, உன் நந்து வெயிட்டிங் என்று அவன் கன்னத்தை காட்டினான். அவன் கன்னத்தை பிடித்து கிள்ளி மார்பின் மீது சாய்ந்து கொண்டாள். என்ன சொல்லு என்ன ஆச்சு? அம்மா ஏதாவது என்று சொல்லும் போதே இந்த கேள்வியே தப்பு. அம்மா 100% ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. யார் என்ன சொன்னா? நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், என்னை போக சொல்லாதீங்க ப்ளீஸ் நந்து என்று அவனை இறுக்கி பிடித்து கொண்டாள். நான் இங்கேயே இருக்கேன். இது என்ன முதல் நாள் ஸ்கூல் செல்லும் குழந்தை போல பிடிவாதம்? யார் எங்க போக சொல்றா? நான் உன்னை எங்க எதற்கு போக சொல்ல போறேன்? நீ என் கூட தான் இருப்ப என்று சொல்லும்போது தாமரையும் தேவியும் வந்தார்கள். அவளை அவன் கை வளைவில் நிறுத்தி கொண்டு, என்னாச்சும்மா? அது ஒன்றுமில்ல ரிஷி, தேவியும் ராம் அண்ணாவும் சக்தியை பிரசவத்திற்கு சென்னை அழைத்து போகலாம் என்று கேட்டார்கள். இன்று நாள் நல்ல நாள், அதனால சரி சொன்னேன். என்னம்மா, சக்தி எங்கேயும் போக மாட்டா, நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். அத்தை தப்பா நினைக்காதீங்க, உங்களுக்கும் அங்க ஸ்கூல் என்று பிஸியா இருப்பீங்க. இங்கே தான் அம்மா அப்பா தாத்தா எல்லோரும் பக்கத்தில் தான் இருக்கும். அவளுக்கும் இங்கே இருப்பது தான் பிரியம். அது இல்லை மாப்பிள்ள, நான் இந்த 3 மாதத்திற்கு பொறுப்பை வேற நபரிடம் கொடுத்துட்டேன். சக்தியை நான் பார்த்துக்கிறேன் என்றபோது சக்தி, அம்மா நான் ரிஷி கூடவே இருக்கேன் ப்ளீஸ்மா. லோட்டஸ் அத்தையும் இருக்காங்க, அங்க வந்தால் போர் அம்மா. தருவும் இங்க தான் இருக்கா என்று ஏதேதோ சொல்லி போக மறுத்தாள். தரு பிரசவத்துக்கு இங்க தானே வந்தா சக்தி, நாம அங்கேயே பார்த்துக்கலாம். தேவி அப்படி சொல்லும்போது ரிஷி கைகளை அழுந்து பிடித்து கொண்டாள். லிங்கம் அவர்களிடம், என் மருமக இங்க தான் இருப்பா, நீ அப்போ வந்துடு தேவி என்று முடித்து விட்டார். ரிஷி, அத்தை தப்பா எடுத்துக்காதீங்க, நான் என் சக்தி குட்டிய என்னை விட்டு எங்கேயும் அனுப்புறதா இல்லை.
தேவி முகம் தெரியாததைக் கண்டு நந்து, சென்னையில் தங்கும்போது அப்ப நாங்க தங்கினால் பின்னால் நான் சொல்லும்போது சரி சொல்லணும்னு சொன்னேன்ல, இப்போ சரி சொல்லுங்க அத்தை என்று கெஞ்சினான். தேவியும் சக்தி சந்தோஷம்தான் முக்கியம் என்று சரி சொல்லிவிட்டாள். அவளை விட சக்தியை இவர்கள் 100 மடங்கு பிரியமாக பார்த்து கொள்வார்கள். அதில் துளி கூட சந்தேகமில்லை. பிரசவத்திற்கு 10 நாள் முன்பு வரேன் என்று கூறி கிளம்பிவிட்டார்கள். அன்று இரவு ரிஷி சக்தியை கை அணைப்பில் வைத்து படுத்துக்கொண்டு, என்ன குட்டிமா, சந்தோஷமா? அங்க உங்க வீட்டுக்கு போக என்ன சக்தி? அவனுக்கு தெரியும் அவன் சக்தி அவனை விட்டு எங்கேயும் போக மாட்டாள் என்று. பயம்லாம் இல்லை நந்து. எங்க அம்மா உன்ன மாதிரி தினமும் கால் பிடித்து விட மாட்டாங்க. நம்ம பப்பு குட்டிக்கு கதை சொல்ல மாட்டாங்க. நீ சாப்பாட்ட உன் மடியில உட்கார வைத்து ஊட்டி விடுவாய். அப்படி அம்மா செய்தாலும் நீ செய்யறது போல வராது. முக்கியமா எனக்கு இப்படி கட்டி பிடித்து தூங்கினாதான் தூக்கம் வரும் சில சமயம் என்று அவன் காதில் கிசுகிசுத்தாள். இதெல்லாம் இல்லாமல் எப்படி இருப்பேன் என்று அவனிடம் ஒன்றியபடியே கேட்டாள். ஏமாந்துட்ட ரிஷி, ஏமாந்துட்ட. நான் இல்லாம என் குட்டிமா கஷ்டப்படுவான்னு நினைத்து ஏமாந்துட்டேன். இப்படி சொல்லிவிட்டா என் குட்டிமா. தப்பு கணக்கு போடக்கூடாது ரிஷினந்தா. எனக்கு இப்படி தட்டி விடு, தூக்கம் வருது என்று தூங்கினாள். நீ தூங்கு என் குட்டி, நான் கதை சொல்றேன் என்று குட்டிமாக்கு ஒரு முத்தமும் குட்டீஸுக்கு 2 முத்தமும் கொடுத்தான். 1 வருடத்துக்கு பிறகு சக்தி கையை விட்டு அவள் மகன் ஷாம் துள்ளி குதித்து இறங்கினான். உங்க அப்பா வண்டி சத்தம் கேட்க கூடாது, 1 நிமிடம் சும்மா இருக்கியாடா? ஷாம் தவழ்ந்து வேகமாக வாசற்படி பக்கம் போனான். ரிஷி ஓடி வந்து மகனை தூக்கி அணைத்து கொண்டான். என்ன சொல்றா உங்க அம்மா என்று ரிஷி ஷாமுடன் உள்ளே நுழைந்தான். ரிஷி குரலை கேட்டு உள்ளே இருந்து அவனுடைய செல்ல குட்டி அவர்களுடைய மகள் தியா பாட்டி தாமரையுடன் வெளியே வந்தாள். ஆமாங்க, நம்ம சக்தி ரிஷிக்கு ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைங்க. தியா ரிஷிநந்தன், ஷாம் ரிஷிநந்தன். அன்று இந்த சந்தோஷமான விஷயம் பற்றி டாக்டர் சொன்ன போதுதான் நந்து குதித்தது. சக்தி தியாவை பார்த்து, இப்பதானடி உன்னை தூங்க வைத்தேன், உங்க அப்பா குரலை கேட்க கூடாது, உடனே முழித்து கொண்டாயா? நீங்க 2 பேரும் செய்யும் அலம்பலில் நான் எக்ஸ்ட்ரா 4 டம்ளர் பால் குடிக்கணும். உங்க அப்பாவோட சேர்ந்தா உங்க 2 பேர் ஆட்டத்தையும் கேட்கவா வேண்டும் என்று தெம்பு இல்லாமல் சோஃபாவில் அமர்ந்து விட்டாள். நந்து, நீங்க தான் அவங்களுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வைத்திருக்கீங்க. எதற்கு எடுத்தாலும் அப்பா தான் வேண்டும், பால் குடி என்றால் பாட்டிலை தூக்கி போடுறா உன் பொண்ணு. இவனுக்கு கொடுத்தால் அப்படியே வலிய விடுறான் என்று மக்களின் புகழை பெருமையாக சக்தி கூறிக்கொண்டு இருந்தாள். அதில் துளி கூட வருத்தமில்லை. இதில் லோட்டஸுக்கு பெருமை வேற, ரிஷியிடம்தான் சமத்தா இருக்காங்க என்று. பார்த்து பார்த்து செய்யறதுன்னா கடைசியில் பேரு உங்களுக்கு இருக்கட்டும், வச்சுக்கிறேன் என்று அவனிடம் கை நீட்டி மிரட்டினாள். தியாவும் அவளிடம் அதே போல் பொக்கவாய் திறந்து காட்டி கை ஆட்டியது. தாமரை கையில் இருந்த தியாவும் நந்து கைக்கு தாவியது. ரிஷி தியாவிடம், சமத்து சக்கர கட்டிடி, வாங்கடி செல்லம் என்று அவளை மறு கையில் தூக்கி கொண்டான். சக்தி அதை பார்த்து பொறாமை கொண்டாள். ஏண்டா செல்லம், தூங்கல, அம்மாவை ஏன் படுத்துறீங்க? தாமரை அவனிடம், உன் பொண்டாட்டி இன்னும் மதியம் சாப்பாடே சாப்பிடல, 2ம் அவளை படுத்தி எடுத்ததுங்க டா. கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டு, அவளுக்கு சூடா 2 தோசை ஊத்தி எடுத்து வரேன், சாப்பிடட்டும் என்று உள்ளே நகர்ந்தாள். தாமரை நகர்ந்தவுடன் ரிஷி, ஏன் குட்டிமா சாப்பிடல? நான் வெளியே போறேன், வரலன்னு சொன்னனே சக்தி. ரிஷி கையில் இருக்கும் ஷாம் தியா முடியை பிடித்து இழுத்தான். தியா அழ ஆரம்பித்தாள். சக்தி உடனே, பாத்தீங்களா, இப்படி செய்தால் என்ன செய்ய? அதற்குள் தாத்தா பொன்னம்பலம் வந்தார். வாங்க ஷாம் கண்ணா, நாம போய் ஆடு மாடு எல்லாம் பார்க்கலாம் என்றவுடன் ஷாம் உடனே பொன்னம்பலத்திடம் தாவினான். குழந்தைகள் இருவரும் தூங்கும் நேரத்தை தவிர வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் ட்ரில் கொடுத்து வேலை வாங்கினார்கள். தியா பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வாசலை நோக்கி கை காட்டியது.
செல்லத்துக்கு பைக்ல போகணுமா என்று முத்தம் பதித்து விளையாட்டு காட்டினான். சக்திக்கு அதையெல்லாம் பார்த்து மனதில் இப்ப எல்லாம் என்னை கொஞ்சம் கூட இவனுக்கு நேரம் இருப்பதில்லை என்று ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டு இருந்தாள். இன்று நைட் உன்னை கொஞ்சரண்டி குட்டிமா, ரெடியா இரு என்றபோது வழக்கம் போல நான் மனதில் சொன்னது இவனுக்கு எப்படி கேட்டது? உன் கண் வைத்தே நீ என்ன சொல்ற என்று சொல்லுவேன் சக்தி. இன்று இருக்குடா உனக்கு என்று சக்தி கூறி சிரித்தவுடன் 6 மாதமா வெயிட்டிங் குட்டிமா என்று கிறக்கமாக கூறினான். அன்று இரவு சக்தி குழந்தைகளை தூங்க செய்து எப்பொழுதும் போல அறைக்கு எடுத்துச் செல்ல ரிஷியை அழைத்தாள். சக்தி, நீ கொஞ்ச நாளா ஒழுங்கா தூங்கவே இல்லை. இன்று காலையிலிருந்து குழந்தைகள் தூங்காததினால் இரவுக்கு தூங்கிடுவாங்க. போய் நல்லா தூங்கி எழுந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என்று தாமரை அனுப்பி வைத்தாள். அத்தைக்கு எப்படி என் மனதை துல்லியமா படிக்க முடியுது என்று வியந்து அவர்கள் அறைக்கு சென்றாள். கதவை மூடியவுடன் கதவு பின்னால் இருந்து குட்டிமா என்று ரிஷி அவளை ஆசையா கட்டிலுக்கு தூக்கிச் சென்றான். ஏய் ஐயா, ரொம்ப மூட்ல இருக்கீங்க போல. ரிஷி கோபமாக, இப்போவாது தெரிஞ்சுச்சே ராட்சசி. சக்தி குழந்தை பிறந்த பிறகு மேலும் அழகில் மின்னினாள். குட்டிமா, முன்பு விட இப்ப ஆளு அசத்தலா இருக்க. பக்கத்துல வரக்கூட மாட்டேங்கிற. அதற்காக தான் அம்மாவிடம் சக்தி தூங்கி பல நாள் ஆச்சுன்னு விட்டு போட்டு வைத்தேன். உங்க வேலை தானே இது? அத்தை என்ன நினைப்பாங்க நந்து? என்ன வேண்டுமென்றாலும் நினைக்கட்டும், எனக்கு கவலை இல்லை குட்டிமா என்று அவர்கள் தேடலை தொடங்கினார்கள். விடிய விடிய தேடல் முடியாமல் நீண்டது. ஐ லவ் யூ நந்து என்றவுடன் ஐ லவ் யூ மை குட்டிமா என்று முத்தமலை பொழிந்தான். சக்தி நந்துவிடம், நந்து, இன்னும் 2 பாக்கி இருக்கு, அது எப்போ என்றபோது, என்ன குட்டிமா? சக்தி அவன் மீசையை பிடித்து, தியா ஷாம் மாதிரி இன்னும் 2. அடி பாவி, உனக்கே இது எல்லாம் ஓவரா இல்லை? இனி நோ குட்டி, 2 போதும். இதுக்கே மனுஷனை 6 மாதமா கண்டுக்கல, இனி குட்டின்னு ஏதோ பேசுன என்று காதலுடன் அவள் இதழ்களை சிறை செய்தான். அவன் காதல் மனைவி மகுடி கண்டுட பாம்பு போல அவன் சொல்வதற்கு மறுத்து பேசாமல் சரி என்றாள். வாழ்வில் எத்தனை சண்டைகள் சச்சரவுகள் வந்தாலும் ஊடலும் கூடலுமாக இவர்கள் காதல் என்றும் அழியாமல் வாழும். நாமளும் இவர்கள் சந்தோஷமாக வாழ்த்திட விடை பெறுவோம்.